எல்லாம் செயல்கூடும் எண்ணானை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஏப்ரல் 10ஆம் தேதியிலிருந்து நாம் இந்த ஜீவகாருண்ய ஜோதி சேனலை தமிழகம் முழுவதும் உள்ள 38 மாவட்டங்களிலும் மழை பொழிய வேண்டும் என்று எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடம் தினமும் பிரார்த்தனை வைத்து வருகின்றோம். அதனுடைய பலன் தற்போது கிடைத்து வருகின்றது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த விஷயத்தை மக்கள் நன்றாக சிந்திக்கணும். எப்பயுமே கோடை காலத்தில் கோடை மழைன்னு ஒன்று பெய்யும், சரிங்களா? இந்த கோடை மழை பார்த்திங்கன்னா தினமும் விட்டு விட்டோ அல்லது 2 நாட்களுக்கு ஒரு முறையோ அல்லது அனைத்து மாவட்டங்களிலோ பெய்யாது. ஏதோ ஒரு சில குறிப்பிட்ட ஊர்களில் மட்டும்தான் இந்த கோடை மழை பெய்யும், புரியுதுங்களா? அதே மாதிரி தென்மேற்கு பருவமழை என்பது எப்பொழுதுமே மே மாதம் முடிந்து ஜூன் மாதம் தொடக்கத்திலோ அல்லது மத்தியிலோ ஜூன் மாதத்தில் தான் இந்த தென்மேற்கு பருவமழை ஆரம்பிக்கும். ஆனால் இன்று மே 6ஆம் தேதி வானிலை அறிவிப்பு வெளியிட்டு இருக்கின்றார்கள். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வருகின்ற மே 13ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை ஆரம்பமாக இருக்கின்றது அப்படின்னு. அப்போ இந்த கோடை காலத்தில் எப்படி தென்மேற்கு பருவமழை பெய்ய இருக்கின்றது புரிஞ்சு நல்லா சிந்திங்க மக்களே. எப்படி இந்த மாற்றம் நிகழ்ந்தது நன்றாக சிந்திக்கணும், சரிங்களா? நாம் இதற்கு மேலே நேரத்தை வீணாக்க விரும்பலை. இன்று 27ஆம் நாள் நம்ம பிரார்த்தனையை ஆரம்பிக்க இருக்கின்றோம். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எம்முடைய அற்புதமான ஆண்டவரே, கருணையின் சிகரமே, கொல்லா நீரே குரு அருள் நெறி என்பதை உலகுக்கு உணர்த்த இருக்கும் எம்முடைய ஆண்டவரே, உமக்கு எம்முடைய சார்பிலும் இந்த தமிழக மக்களின் சார்பிலும் முதற்கண்ணியான எம்முடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழகம் முழுவதும் தற்போது ஓரிரு தினங்களாக நல்ல மழைப்பொழிவு ஏற்பட்டு வருகின்றது. தொடர்ந்து மழைப்பொழிவு இருக்கும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். அதனால் எம்முடைய அற்புத ஆண்டவரே, மீது வைத்த நம்பிக்கையை ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதபடிக்கு எம்முடைய ஆண்டவரே, இந்த அடியவன் சிறியவன் வைத்த விண்ணப்பத்தை நிறைவேற்றி வருவதற்காக எமது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவரே, எம்முடைய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, அற்புதமான ஆண்டவரே, சிற்சபையின் நாயகரே, அன்பெனும் குடில் புகும் அரசே, தமிழகம் முழுவதும் உள்ள 38 மாவட்டங்களிலும் மழையை பொழிய செய்து தமிழக மக்களின் கவலையை போக்கி, தண்ணீர் பிரச்சனையை போக்கி, இந்த கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து மக்களை காத்து ரட்சிக்க வேண்டும் என்று எம்முடைய ஆண்டவரே உம்மிடம் விண்ணப்பிக்கின்றோம். நன்றி ஐயா. இப்போ இன்றைக்கி 27ஆம் தேதி நாள் பிரார்த்தனை முடிந்தது. நன்றி.